This is Dr. Francis Xavier from the Academy of Face. ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைப்ரரி கோர்சஸ் படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியோடு வந்திருக்கிறேன். அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய கம்பைன்ட் லைப்ரரி சர்வீஸ் அந்த ஒரு தேர்வை பற்றி தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே இந்த லைப்ரரியனுக்கான வேலை வாய்ப்பு பற்றி நம்ம பார்த்திருக்கிறோம். இப்போ இதை பற்றி பேச வேண்டிய ஒரு நேரம். ஆனுவல் பிளானர் படி அக்டோபர் மாதம் நடத்த வேண்டிய தேர்வு தான் கம்பைன்ட் லைப்ரரியன் சர்வீஸ். ஆனுவல் பிளானர்ல 33வது இடத்துல இருக்கிறது தான் இந்த கம்பைன்ட் லைப்ரரி சர்வீஸ் எக்ஸாமினேஷன். அதாவது அக்டோபர் மாதம் நடத்த வேண்டியது. இப்ப நம்ம அக்டோபர் மாதம் கொரோனா காரணமாக தேர்வுகள் எல்லாம் தள்ளி போயிடுச்சு. இருந்தாலும் அந்த வரிசையில இப்ப தேர்வுகள் நடப்பதில்லை. அதாவது கம்பைன்ட் ஜியாலஜிக்கல் சர்வீஸ் ஒரு சில நாட்களுக்கு முன்பு அந்த நோட்டிபிகேஷன் அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்தது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ், கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் இன்னும் கால்ஃபர் ஆகல. உடனடியாக அது கால்ஃபர் ஆக போகுது. அதனால இந்த பரீட்சைக்கு எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி உடனடியாக கம்பைன்ட் லைப்ரரி சர்வீஸ்க்கு நோட்டிபிகேஷன் வரவிருக்கிறது ஓரிரு நாட்களுக்குள். எனவே இது படிக்கிறதுக்கு படிக்காதவங்க தயாராயிருங்க. எங்களுடைய அகாடமியிலேயே நாங்க இந்த மெயின் பேப்பர் ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பருக்கு நாங்க கோச்சிங் தர்றோம். இப்போ இந்த கம்பைன்ட் லைப்ரரி சர்வீஸ்னா வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு எக்ஸாமா நடத்துறாங்க. சிங்கிள் எக்ஸாம். வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் கம்பைன் டுகெதர் அண்ட் தே வில் பி கீப்பிங் ஒன்லி ஒன் எக்ஸாம். இது பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லி இருந்த குவாலிபிகேஷன் ஏஜ் எல்லாம் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா BLIS முடிச்சிருக்கணும். மினிமம் குவாலிபிகேஷன் பேச்சுலர் டிகிரி. லைப்ரரி சயின்ஸ்ல பேச்சுலர் டிகிரி BLIS பிளஸ் ஒரு டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும். BAO BSCO BCOMO ஒரு டிகிரி பிளஸ் BLIS பிளஸ் 2 years எக்ஸ்பீரியன்ஸ். இது கம்பல்சரி. இது இருந்தாதான் நீங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கு அடுத்த ஏஜ் பாத்தீங்கன்னா OC BC எல்லாருக்கும் ஸ்டார்டிங் ஏஜ் 18 வயசு. 30 வயசு வரைக்கும் OC கம்யூனிட்டியில இருக்கவங்க எழுதலாம். இப்ப 2 வயது கூட்டி இருப்பதால் கொரோனா காலமாக 32. BC SC ST MBC இவங்களுக்கு எல்லாம் ஏஜ் லிமிட் கிடையாது. சரிங்களா? இப்ப அடுத்த பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். 2 பேப்பர். ஃபர்ஸ்ட் பேப்பர் மேஜர் சப்ஜெக்ட் உங்களுடைய BLISல இருந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 300 மதிப்பெண்கள் அப்ஜெக்டிவ் டைப்ஸ். ரெண்டாவது பேப்பர் ஜெனரல் ஸ்டடிஸ். அதுல இருந்து 200 மதிப்பெண்கள் வரும். அப்ப இன்டர்வியூ இது ரெண்டுத்திலையும் தேர்ச்சி பெற்றா இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. 70 மார்க்ஸ் 570 டோட்டல். இந்த பேட்டர்ன்ல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நம்ம இன்னும் அடுத்து இருக்கிற வீடியோகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த BLIS இதுக்கு முன்னாடி நடந்த லைப்ரரி சர்வீஸ் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வைத்த அந்த பரீட்சையில கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அடுத்த எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்றது. அதே மாதிரி கோச்சிங் இந்த கம்பைன்டு லைப்ரரி சர்வீஸ்க்கு கோச்சிங் தேவைப்படுறவங்க எங்க கஸ்டமர் கேரை தொடர்பு கொள்ளுங்க. அதுக்காக நாங்க கோச்சிங் உடனடியாக தொடங்க இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த வீடியோல நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல. கமெண்ட் அதுக்கு பதில் அளிக்க முடியவில்லை, மன்னித்து விடுங்கள். வேலைப்பளு காரணமாக முடியவில்லை. அதனால மன்னிச்சிருங்க. உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் இந்த வீடியோல நான் பதில் சொல்றேன். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட். நிச்சயமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்க TNPSC என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெகக்னைஸ்ட் எஜுகேஷனல் அண்ட் சயின்டிபிக் இன்ஸ்டிடியூஷன் ஆர் இண்டஸ்ட்ரியல் கன்சர்ன் ஃபார் a period of not less than a period of 2 years. For a period of not less than எழுதியிருக்கேன். not less than a period of 2 years. அதாவது 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயமாக இருக்கணும். அது நீங்க அப்ளை பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டை நீங்க அப்லோட் பண்ணி தான் தீரணும். இல்லைன்னா உங்களுக்கு கால் லெட்டர் வராது. இது உறுதி. நீங்க பிரைவேட்ல ஒர்க் பண்ணது கூட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துப்பாங்க. ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க, நான் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல 2 வருஷம் ஒர்க் பண்ணேன்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. அப்ளிகபிள். நீங்க எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல லெட்டர் பேட்ல அவங்க கிட்ட உங்க சர்வீஸ் சர்டிபிகேட் வாங்கணும். கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க எக்ஸாம் வரும்போது வாங்கிட்டீங்கன்னா போதும். அந்த இது நீங்க சப்மிட் பண்ணணும். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், இண்டஸ்ட்ரீஸ்,
காமர்ஸ், இல்ல நம்ம ஊராட்சி நகராட்சி லைப்ரரியில வேலை செஞ்சீங்கன்னா டெம்பரரியா நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அங்கேயும் நீங்க வந்து இந்த சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கணும் கட்டாயமா. அதெல்லாமே செல்லுபடியாகும். அடுத்தது டிகிரி கேட்டிருக்கீங்க. ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு, நான் வேற மொழியில டிகிரி படிச்சிருக்கேன், பிஏ தமிழ், பிஏ தெலுங்கு படிச்சிருக்கேன், அப்ளிகபிளா? நோ ப்ராப்ளம். நீங்க பிஏ தமிழோ, பிஏ மலையாளம், பிஏ ஹிந்தி, நீங்க எந்த லாங்குவேஜ் வேணாலும், கன்னடா, டிகிரி என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா யூஜிசி ரெகக்னைஸ்டு கல்லூரியில படிச்சிருக்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க வெளிநாட்டுல படிச்சாலும் பரவாயில்ல, யூஜி டிகிரி உங்களுக்கு இருக்கணும் ரெகக்னைஸ்டு காலேஜ்ல இருந்து. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பத்தாவதுல வந்து பாத்தீங்கன்னா 10வது வரைக்கும் நீங்க தமிழ் படிச்சிருக்கணும். அது கட்டாயம். சரிங்களா? 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தமிழ் மஸ்ட். அடுத்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, சிஎல்ஐஎஸ்க்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? இதுக்காகவே இது நிறைய வேகன்சி இருக்கு சிஎல்ஐஎஸ்க்கு. ஆனா தமிழ்நாடு கம்பைன்ட் லைப்ரரி சர்வீஸ்ல இந்த வேலை வாய்ப்பு, இந்த வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த முறை. ஆனால் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட வேகன்சி தான் இருக்கும். ஏன்னா மேஜர் வேகன்சி வந்து பிஎல்ஐஎஸ், எம்எல்ஐஎஸ் முடிச்சவங்களுக்கா இருக்கும். சரிங்களா? இது உறுதியா இப்ப என்னால சொல்ல முடியல, ஆனா இருக்கும்ன்றதா என்னுடைய ஒரு நம்பிக்கை. ஆனா வந்து சிஎல்ஐஎஸ் படிச்சவங்களுக்கு வேற நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதற்காகவே தனியா ஒரு வீடியோ பிரத்யேகமாக நான் போட இருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ்ல டிகிரி படிச்சிருக்கேன், அப்ளிகபிளான்னு கேக்குறாங்க. கரஸ்பாண்டன்ஸ்லயோ ரெகுலர்லயோ ரெண்டுமே ஈக்குவல் தான். பிஎல்ஐஎஸ் நிறைய பேர் கரஸ்பாண்டன்ஸ்ல தான் படிக்கிறாங்க. ஒரு சிலர் கேட்டிருக்காங்க, எங்க படிக்க? அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பல வருஷமா நடத்திட்டு இருக்காங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில நடத்திட்டு இருக்காங்க, அழகப்பா யூனிவர்சிட்டி நடத்திட்டு இருக்காங்க, பாரதியார் பல்கலைக்கழகத்துல இப்ப கேரளாவில இருந்தெல்லாம் நிறைய மாணவர்கள் வந்து அங்க படிச்சிட்டு இருக்காங்க. சோ நீங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே சென்டர் இருக்கு. அதனால நீங்க அதுல ஈஸியா அப்ளை பண்ணலாம். கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னும் ரொம்ப எளிமையா இருக்கும். ஏன்னா நாங்க பிஎல்ஐஎஸ் முடிச்சவங்க, அதனால சொல்றேன். நானும் வந்து படிச்சிருக்கேன், கோர்ஸ் முடிச்சிருக்கேன். ரொம்ப எளிமையா இருக்கும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில. நீங்க அதை வந்து அப்ரோச் பண்ணலாம். அதுக்கு அடுத்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, சேலரி எவ்வளவு இருக்கும் இந்த கம்பைன்டு லைப்ரரி சர்வீஸ். கம்பைன்ட் லைப்ரரி சர்வீஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரியா இருக்கும். இது பல டிபார்ட்மெண்ட்களுக்கு உள்ளது. எந்த டிபார்ட்மெண்ட்லயுமே 30,000க்கு குறைவு சேலரி கிடையாது. ஸ்டார்டிங் பே எல்லாமே 30, 36, 40 அந்த இதுதான். ஆனா செக்ரட்டேரியட்ல இருக்கிறது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 56,000, 57,000 ரூபாய் ஸ்டார்டிங் பே வருது. அது 1,90,000 ரூபாய் வரைக்கும் போகும். அதனால இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெசட்டட் ரேங்க் ஆபீசர் வாங்கக்கூடிய ஒரு சேலரி. இது ஆல்மோஸ்ட் லைக் ஏ கெசட்டட் ரேங்க். ஒரு அருமையான வேலை வாய்ப்பு, ஒரு அமைதியான ஒரு சூழல்ல வேலை செய்யக்கூடியது. இன்னும் கேட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில நடத்தக்கூடிய தேர்வுகள்லயே ஒரு ரொம்ப நிம்மதியான வேலைன்னா இந்த வேலையை சொல்லலாம். நம்ம அறிவை சேகரித்துக் கொள்ள முடியும். வாழ்நாள் முழுக்க நம்ம அங்கேயே படிக்க முடியும். நிறைய விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒவ்வொரு பேஜ், ஒவ்வொரு லைன் படிச்சா கூட போதும். நிறைய படிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது என்ன? படிக்கக்கூடிய வாய்ப்பு. ரெண்டாவது, ஒரு அமைதியான சூழல்ல வேலை செய்யலாம். பரபரப்பு இல்லாமல் அமைதியான ஒரு சூழல். ஒரு மிக அற்புதமான ஒரு வேலை வாய்ப்பு என்றால் இந்த லைப்ரரி என் வேலைதான். மிகவும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு. ஒரு கெசட்டட் ரேங்க் வேலை மாதிரி இது. கெசட்டட் ரேங்க் ஆல்மோஸ்ட் லைப்ரரி டிபார்ட்மெண்ட், காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், அக்ரி டிபார்ட்மெண்ட், எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், பல டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வேகன்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து கம்பைன் லைப்ரரி சர்வீஸ் என்று இம்முறை எக்ஸாம் வைக்க போறாங்க. 2 தேர்வு நடக்கும். மெயின் சப்ஜெக்ட் வந்து காலையில 10 மணிக்கு தொடங்கும். மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா 2 மணி இல்ல 2:30க்கு வந்து செகண்ட் பேப்பர் ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து தொடங்கும். ஒரே நாள்லயே 2 எக்ஸாம் வந்து வச்சு முடிச்சிருவாங்க. சோ ஒரு தரவான ஒரு சிஸ்டமேட்டிக்கான ப்ரிப்பரேஷன் இந்த எக்ஸாமுக்கு தேவை. முறையான ஒரு பயிற்சியும் இருந்தால், முறையான பயிற்சி இருந்தால் நிச்சயமாக தேர்ச்சி பெறுவீர்கள். இதுக்காக படிங்க. இப்ப குரூப் 2 எக்ஸாமினேஷன், குரூப் 4 எக்ஸாமினேஷனை விட என்ன கேட்டா நான் இது வந்து இதுக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதுக்கு வந்து பிஎல்ஐஎஸும் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா படிக்கணும்னு சொல்லுவேன், கண்டிப்பா எழுதணும்னு சொல்லுவேன். மிக அற்புதமான ஒரு வேலை வாய்ப்பு. சப்போஸ் இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கூட நான் வந்து முன்பு சொன்னதே தான் சொல்றேன். தயவு செய்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உண்டு பண்ணுங்க. எங்கேயாவது போய் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆனா உங்க 2 வருஷம் இல்ல, இப்பவே வந்து ஒரு சில நாட்களுக்குள்ளேயே இந்த எக்ஸாம் வரப்போகுது. பரவாயில்ல, அடுத்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வேகன்சி இந்த முறை இருக்கின்றது. எனவே இந்த முறை இந்த ஒரு வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். படிங்க, கண்டினியூஸா படிங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. எங்களுடைய கோச்சிங் தேவை இருக்கிறவங்க எங்க கஸ்டமர் கேரை தொடர்பு கொள்ளுங்கள். இனிமேலும் சரி, அடிக்கடி லைப்ரரி தொடர்பான பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால லைப்ரரி தொடர்பான எந்த ஒரு வேலை வாய்ப்பு வந்தாலும் நம்மளுடைய சேனல்ல கண்டிப்பா நான் வந்து
இந்த அகாடமியின் சார்பாக நம்மளுடைய சேனல்ல நான் போடுறேன். ஆல் தி பெஸ்ட். ஐ வைண்ட் அப். தேங்க்யூ.